ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஆடி கிருத்திகை அதிசயங்கள். முருகப்பெருமான் அருளின் அற்புதங்கள். ஆடி கிருத்திகையில் ஏன் அதிசயங்கள் நடக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான பக்தர்களே, ஆடி கிருத்திகையில் மனதார முருகனை வேண்டினால் கேட்டது கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியதை கேட்டிருப்போம். ஆனால் ஏன் இந்த நாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஆடி மாதம் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் காலமாக கருதப்படுகிறது. அந்த மாதத்தில் முருகப்பெருமானின் திருநட்சத்திரமான கிருத்திகை வரும்போது பக்தர்கள் இறைவனை முழு நம்பிக்கையுடன் நினைத்து வழிபடும் நாள் என்று பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது. அதிசயம் என்பது வானிலிருந்து திடீரென நிகழும் மாயம் மட்டுமல்ல. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதும், மனதில் நம்பிக்கை பிறப்பதும், துன்பத்தில் இருந்து எழும் துணிவு கிடைப்பதும் இறையருளாகவே பலர் கருதுகின்றனர். மனக்கவலை மறையும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சினைகள் இருந்தாலும் முருகப்பெருமானின் திருநாமத்தை பக்தியுடன் ஜபிக்கும்போது மனம் அமைதியடைகிறது என்று ஏராளமான பக்தர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை அமைதியாக சொல்லும்போது மனம் ஒருமுகப்பட உதவுகிறது. இந்த மன அமைதியே சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம். பலர் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் முடியாமல் இருந்த வேலைகள் தொடர்ந்து முயற்சியுடனும் இறைநம்பிக்கையுடனும் முன்னேறியதாக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மன உறுதியை அதிகரித்து புதிய முயற்சிகளில் ஈடுபட ஊக்கமளிக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை. குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாக வேண்டும் என்று பலர் இந்த நாளில் பிரார்த்திக்கிறார்கள். இறை வழிபாடு குடும்பத்தினரை ஒன்றாக அமர வைத்து பிரார்த்திக்கச் செய்வதால் அன்பும் ஒற்றுமையும் வளர உதவுகிறது. குழந்தைகளின் கல்வி மற்றும் நல்ல சிந்தனை. பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் கல்வி, நல்ல பழக்கங்கள் மற்றும் எதிர்கால நலனுக்காக முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள். முருகப்பெருமான் ஞானத்தின் அடையாளமாக போற்றப்படுவதால் கல்வியில் கவனம், ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நோயின் நேரத்தில் மன உறுதி. உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெறுவது மிகவும் முக்கியம். அதனுடன் பல பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி மன உறுதியையும் நம்பிக்கையையும் பெறுகிறார்கள். இந்த மன வலிமை சிகிச்சையை நம்பிக்கையுடன் தொடர உதவுகிறது. புராணம் சொல்லும் ஒரு அழகான உண்மை. சூரபத்மனை வென்ற பிறகும் முருகப்பெருமான் அவனை முற்றிலும் அழிக்கவில்லை. அவனை மயிலும் சேவலும் ஆக மாற்றி தன்னுடன் இணைத்து கொண்டார். இதன் பொருள் என்ன? வெறுப்பை அன்பால் மாறுவது, கோபத்தை கருணையால் மாறுவது, தீமையை நன்மையாக மாறுவது என்பதே முருகப்பெருமான் நமக்கு கற்று தரும் உயர்ந்த வாழ்க்கை பாடம். ஆடி கிருத்திகை அன்று செய்ய வேண்டிய சிறப்பு பிரார்த்தனை. 2 அகல் விளக்குகள் ஏற்றி முருகப்பெருமானின் முன் அமருங்கள். கண்களை மூடி அமைதியாக 3 முறை சொல்லுங்கள். வேலவா, என் மனதில் உள்ள பயத்தை நீக்கி நல்ல வழியில் நடக்க அறிவையும் முயற்சியில் வெற்றி பெறும் மன உறுதியையும் அருள்வாயாக. பின்னர் 108 முறை ஓம் சரவணபவ என்று ஜபியுங்கள். நிறைவு. அன்பான பக்தர்களே, ஆடி கிருத்திகையின் மிகப்பெரிய அதிசயம் வெளியில் நிகழும் மாற்றத்தை விட நம் உள்ளத்தில் நிகழும் மாற்றம்தான். மனம் இறைவனை நோக்கி திரும்பும்போது பயம் குறைகிறது, நம்பிக்கை பிறக்கிறது, நல்ல எண்ணங்கள் உருவாகின்றன. அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மாறுகின்றன. நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குகின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள் நம்பிக்கையுடன் முருகனை வழிபடு, அவர் அருள் வழி காட்டும் என்று கூறியுள்ளனர். வெற்றி வேல், வீர வேல். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.